அவள் நேசித்தது பணம் மட்டுமே. மழை பெய்து ஓய்ந்த ஒரு அமைதியான இரவு. சென்னை நகரின் ஓரத்தில் உள்ள என் சிறிய வீட்டில் நான் தனியாக அமர்ந்திருந்தேன். வீட்டின் சுவர்களே கூட பேசாத அளவுக்கு அமைதி சூழ்ந்திருந்தது. சுவரில் இருந்த கடிகாரம் டிக், டிக் என்று ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த ஒலி கூட என் மனதைக் குத்தியது. என் முன் ஒரு ஸ்டீல் டம்ளரில் தண்ணீர். ஆனால் அதை குடிக்க மனசே வரவில்லை. என் பார்வை அடிக்கடி மொபைல் போனில் விழுகிறது. செய்தி இல்லை. அழைப்பு இல்லை. இப்போது நேரம் அதிகாலை 3 மணி. என் மனைவி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. அவள் வெளியே தான் இருக்கிறாள். நகரின் பிரம்மாண்டமான ஹோட்டல்கள், ஒளிமின்னும் பார்கள், பணம் பேசும் இடங்கள். அவள் அங்கேயே இருப்பாள். அவளைச் சுற்றி பணக்காரர்கள், விலை உயர்ந்த கார்கள் ஓட்டும் ஆண்கள், கையில் பொன் மணிக்கட்டுகள் மின்னும் மனிதர்கள். அவர்கள் அவளுக்கு விலை உயர்ந்த பானங்கள் வாங்கித் தருவார்கள். அவளை சிரிக்க வைப்பார்கள். ஒரு காலத்தில் அந்த சிரிப்பு எனக்காக இருந்தது. அவளை முதலில் பார்த்த நாள் 7 வருடங்களுக்கு முன். அப்போது நான் 33 வயது. சென்னையில் ஒரு கணக்காளர் வேலை. எளிமையான வாழ்க்கை. ஒரு சனிக்கிழமை காலை மயிலாப்பூரில் உள்ள ஒரு காபி கடையில் நான் அமர்ந்திருந்தேன். கோயில் மணி ஓசை தொலைவில் கேட்டது. சூரிய ஒளி மெதுவாக உள்ளே விழுந்தது. அப்போதுதான் அவள் என் கண்களுக்கு முன் வந்தாள். மரீனா. நீண்ட கருப்பு கூந்தல், சிவப்பு சேலை, மின்னும் கண்கள். அவள் சிரிப்பு, அது ஒரு மயக்கம் போல. எங்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். என் இதயம் வேகமாய் துடித்தது. சில நிமிடங்களில் அவள் என் அருகே வந்து நின்றாள். "இங்கே உட்காரலாமா?" என்று கேட்டாள். நான் உடனே சம்மதித்தேன். அந்த ஒரு நிமிடம் என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. நாங்கள் பேச ஆரம்பித்தோம். காபி குளிர்ந்தது. ஆனால் எங்கள் உரையாடல் சூடாகத் தொடர்ந்தது. வாழ்க்கை, கனவுகள், ஆசைகள். "நான் ஒரு நாள் பணக்காரியாக வேண்டும்." அவள் சொன்னாள். "பெரிய வீடு, ஆடம்பரம், எல்லாம் வேண்டும்." நான் சிரித்தேன். "எனக்கு ஒரு குடும்பம் வேண்டும்." நான் சொன்னேன். "அன்பும் அமைதியும் போதும்." அவள் சிரித்தாள். அந்த நாளே என் மனம் அவளிடம் முழுவதும் ஒப்படைக்கப்பட்டது. சில வாரங்களில் நாங்கள் இணைபிரியாதவர்கள் ஆனோம். சில மாதங்கள்ல அவள் என் வீட்ல குடியேறினாள். முதலில் எல்லாம் இனிமை. ஆனா அது நீடிக்கவில்லை. "இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கே." அவள் சொன்னாள். "நான் இன்னும் முயற்சி பண்றேன்." நான் பதிலளித்தேன். நான் அதிக நேரம் வேலை செய்தேன். என் உடம்பையும் மனசையும் மீறிய வேலை செய்தேன். ஆனால் அவளுக்கு அது போதவில்லை. "எனக்கு தனி வீடு வேண்டும்." அவள் சொன்னாள். "சிறிது காலம் கொடு." நான் கேட்டேன். "நான் காத்திருக்க மாட்டேன்." அவள் கடுமையாக சொன்னாள். அந்த நேரத்துல தான் நான் உணர வேண்டியது. ஆனால் நான் காதலில் மூழ்கியிருந்தேன். 1 வருடம் கழித்து, "நான் அவளிடம் திருமணம் செய்வோமா?" என்று கேட்டேன். அவள் சம்மதித்தாள். ஆனால் ஆடம்பரமாக கல்யாணம் செய்ய வேண்டும் என்றாள். மண்டபம் பெரியதாக. விருந்தினர்கள் நூற்றுக்கணக்கில். எல்லாம் ஆடம்பரம். நான் கடன் எடுத்தேன். திருமணம் நடந்தது. அவள் தேவதை போல இருந்தாள். அந்த நாளில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அது ஒரு மாயை. திருமணத்துக்குப் பிறகு அவள் மாற ஆரம்பித்தாள். இரவு நேரம் வரை வெளியே இருப்பாள். செலவுகள் அதிகம். என்னிடம் பேசாமல் விலகினாள். "நீ என்னை கட்டுப்படுத்துற." அவள் சொன்னாள். நாங்கள் சிரிப்பதை நிறுத்திவிட்டோம். ஒரே மேசையில் சாப்பிடவில்லை. ஒரே படுக்கையில் உறங்கவில்லை. நான் என் வாழ்க்கையிலேயே ஒரு அந்நியன் ஆனேன். ஒரு நாள் நான் எதிர்பாராத நேரத்தில் வீட்டுக்கு வந்தேன். அவள் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். "நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்." அவள் சொன்னாள். என் இதயம் நின்றது. அது எனக்காக இல்லை. பின்னர் நான் அவள் போன பார்த்தேன். செய்திகள், புகைப்படங்கள், பல ஆண்கள். அவள் என்னை ஏமாற்றி வந்தாள். நான் உடைந்தேன். "நீ என்னை துரோகம் செய்தாய்." நான் சொன்னேன். அவள் அமைதியாக இருந்தாள். "நான் உன்னை காதலிக்கவே இல்ல." அவள் சொன்னாள். "நிலையான வாழ்க்கைக்காக, பணத்துக்காக தான் திருமணம் செய்தேன்." அந்த வார்த்தைகள் என் இதயத்தை நொறுக்கியது. "எனக்கு ஆடம்பரம் வேண்டும்." அவள் சொன்னாள். "நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன்." நான் சொன்னேன். "எனக்கு இன்னும் வேண்டும்." அவள் பதிலளித்தாள். அன்றிரவே அவள் என்னை விட்டுச் சென்றாள். விவாகரத்து. அவள் என் வாழ்க்கையின் பாதியை எடுத்துச் சென்றாள். நான் ஒரு சிறிய வீட்டுக்கு மாறினேன். வேலை, மது, தூக்கம். அதுவே என் உலகம். 1 வருடம் கழித்து ஒரு மழை மாலை. அவளை மீண்டும் பார்த்தேன். அவள் சோர்ந்திருந்தாள். உடைந்திருந்தாள். "அவன் என்ன விட்டுட்டான்." அவள் சொன்னாள். நான் அமைதியா பார்த்தேன். "இப்போ உனக்கு புரியுதா?" நான் கேட்டேன். அவள் அழுதாள். "மன்னிச்சுடுங்க." அவள் சொன்னாள். ஆனால் அது என் மனதைத் தொடவில்லை. நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். என் கோபம் என்னையே அழித்தது. அதனால் நான் அவளை மன்னித்தேன். அவளுக்காக இல்லை, எனக்காக. புதிய தொடக்கம். ஒரு நாள் ஒரு பூங்காவில் நான் ஒருத்தியை சந்தித்தேன். அவள் பேர் வந்து சாரா. அவள் சிரிப்பு உண்மையானது. அவள் எளிமையானவள். அவளுடன் பேசும்பொழுது என் மனம் அமைதியாக இருந்தது. அது காதல் இல்லை. ஆனால் நம்பிக்கை. இறுதி சிந்தனை இன்றைய என் வாழ்க்கை மீண்டும் அமைதியாக உள்ளது. ஆனால் இந்த முறை அது தனிமை இல்லை. அமைதி. நான் கற்றுக்கொண்டேன். அன்புக்கு மரியாதை வேண்டும். பணம் உறவை வாங்க முடியாது. நம்பிக்கை மிக மதிப்புமிக்கது. மன்னிப்பு, சுதந்திரம். மரீனா பணத்தை நேசித்தாள். ஆனால் நான் என்னையே நேசிக்க கற்றுக்கொண்டேன். கடைசி வார்த்தை. உங்களுக்கும் இது போன்ற வலி இருந்தால் நினைவில் கொள்ளுங்கள்.
நீங்கள் மட்டும் இல்லை. காயமாறும். இதயம் குணமாகும். வாழ்க்கை தொடரும். ஒரு நாள் நீங்களும் மீண்டும் சிரிப்பீர்கள்.